பிரம்மதேவன் தன்னுடைய படைப்புப் பணியில் இருந்தார். அவர் இந்த உலகை படைக்கும் கடமையிலிருந்தார். ஆனால் சில காலத்திற்குப் பிறகு அவருக்குள் ஒரு அகம்பாவம் வளரத் தொடங்கியது. இந்த உலகம் நான் இல்லாமல் எப்படி உருவாகும்? நான் எல்லாவற்றையும் உருவாக்குகிறேன். நான் தான் முதன்மையான கடவுள். சிவனும் விஷ்ணுவும் என்னால் பிறந்தவர்கள் என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தார். அதைக் கேட்ட சிவபெருமான், பிரம்மா, நீ படைப்பதற்கு அழிவும் தேவையல்லவா? அந்த அழிவு யாரால் நடக்கிறது? என் பணியையும் நீ மதிக்க வேண்டும் என்றார். ஆனால் பிரம்மர் அதை மறுத்தார். அவருடைய அகம்பாவம் அதிகமாகி விஷ்ணுவையும் சிவனையும் கீழ்த்தரமாக பேச ஆரம்பித்தார். அதைக் கேட்ட சிவபெருமான் கோபமடைந்தார். அவர் தன் திரிசூலத்தை எடுத்து பறந்து சென்று பிரம்மனின் 5 தலையில் ஒன்றை கிள்ளி எடுத்தார். பிரம்மனின் 5 தலையில் ஒரு தலையை சிவன் அகம்பாவத்திற்கு எதிரான தன்மையின் ஒரு அடையாளம் என கருதிக் வெட்டியதாக கூறப்படுகிறது. அதன்பின் சிவன் பிரம்மாவின் தலையை கிள்ளியதற்காக பிரம்மஹத்தி என்ற தோஷம் சிவனுக்கு பிடித்தது. பிரம்மஹத்தி என்றால் ஒரு படைப்புக் கடவுளை காயப்படுத்தியதற்கான தோஷம் ஆகும். அதனால் சிவபெருமான் அந்த தோஷத்தில் இருந்து விடைபெற பல இடங்களில் பிக்ஷாடனராக யாசகர் வடிவத்தில் சுற்றினார். பின்னர் அவர் பார்வதியை சந்தித்ததும் வாரணாசி காசியில் பாவம்